வெல்கம் டு தமிழ் ரோஜா கன்சல்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கோயம்புத்தூரின் டாப் 3 தொழிலதிபர்கள். இந்தியாவின் கோயம்புத்தூரை சேர்ந்த சில குறிப்பிடத்தக்க தொழிலதிபர்கள் இங்கே. கே.பி. ராமசாமி கோயம்புத்தூரில் உள்ள ஜவுளி மற்றும் சர்க்கரை நிறுவனமான கேபிஆர் மில் நிறுவனர் மற்றும் தலைவர். ஜி. குப்புசாமி நாயுடு 1910ஆம் ஆண்டில் கோயம்புத்தூரில் உள்ள முக்கிய ஜவுளி, நூல் மற்றும் துணி உற்பத்தியாளரான லட்சுமி மில்ஸை நிறுவிய ஒரு தொழிலதிபர். ஜி.பி. சுந்தரராஜன் மற்றும் பி. சவுந்தரராஜன் 1986இல் சுகுணா ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை சிறிய கோழி வியாபார நிறுவனமாக தொடங்கிய சகோதரர்கள். இன்று சுகுணா ஃபுட்ஸ் அதன் தரமான கோழி மற்றும் தொடர்புடைய உணவுப் பொருட்களுக்கு அறியப்படுகிறது. கே.பி. ராமசாமி உண்மையில் கோயம்புத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஜவுளி மற்றும் சர்க்கரை நிறுவனமான கேபிஆர் மில்லின் நிறுவனர் மற்றும் தலைவராவார். விவசாய குடும்பத்தில் பிறந்த ராமசாமியின் பயணம் ஒரு உண்மையான கந்தல் கதை. அவர் 1971இல் விசைத்தறி துணி தயாரிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். அவரது தொலைநோக்கு தலைமையின் கீழ் கேபிஆர் மில் நூல், துணிகள், ஆடைகள் மற்றும் வெள்ளை கிறிஸ்டல் சர்க்கரை ஆகியவற்றில் பல்வகை வணிக நலன்களுடன் ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. நிறுவனம் எத்தனால் உற்பத்தியிலும் இறங்கியுள்ளது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டுள்ளது. கார்ப்பரேட் சமூக பொறுப்பில் ராமசாமியின் அர்ப்பணிப்பு உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது. உயர்கல்வி மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்குவது உட்பட தனது ஊழியர்களுக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு முயற்சிகளை அவர் செயல்படுத்தியுள்ளார். அவரது முயற்சிகள் அவருக்கு பல பாராட்டுக்களை பெற்றுள்ளன. இதில் இந்தியாவின் பணக்காரர்களில் ஒருவராக போர்ப்ஸ் அங்கீகாரம் பெற்றது. இன்று கேபிஆர் மில் தொழில் முனைவோர் வெற்றிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நிலைத்தன்மை, புதுமை மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது. ராமசாமியின் பாரம்பரியம் எதிர்கால தலைமுறை தொழில் முனைவோர் மற்றும் வணிக தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டு. நிலைத்தன்மை, புதுமை மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது. ராமசாமியின் பாரம்பரியம் எதிர்கால தலைமுறை தொழில் முனைவோர் மற்றும் வணிக தலைவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. ஜி. குப்புசாமி நாயுடு 1859 முதல் 1928. உண்மையில் இந்தியாவின் தமிழ்நாடு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு முன்னோடி தொழிலதிபர் ஆவார். அவர் 1910இல் லட்சுமி மில்ஸை நிறுவினார். இது இப்பகுதியில் ஒரு முக்கிய ஜவுளி, நூல் மற்றும் துணி உற்பத்தியாளராக மாறியது. லட்சுமி மில்ஸ் ஒரு பெரிய ஜவுளி நிறுவனமாக வளர்ந்துள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்நிறுவனம் இந்தியாவின் ஜவுளி தொழிலில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது மற்றும் கோவையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. ஜி. குப்புசாமி நாயுடுவின் பாரம்பரியம் அவரது வணிக முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அவர் ஒரு பரோபகாரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். அவர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் பணியாற்றினார். கோழி வளர்ப்பு மற்றும் குஞ்சு பொரித்தல், தீவன உற்பத்தி, கோழி பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி செய்தல், சுகுணா சிக்கன் என்ற பிராண்டின் மூலம் கோழி மற்றும் தொடர்புடைய பொருட்களை சில்லறை விற்பனை செய்தல், சுகுணா ஃபுட்ஸ் தரம், புதுமை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்பிற்காக ஏராளமான விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. தானியங்கு செயலாக்கம் மற்றும் IoT அடிப்படையிலான விவசாயம் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதில் நிறுவனம் முன்னணியில் உள்ளது. சகோதரர்களின் வெற்றி கதை
பல தொழில் முனைவோருக்கு உத்வேகமாக உள்ளது. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் புதுமையான சிந்தனை ஆகியவற்றின் சக்தியை நிரூபிக்கிறது. இதை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா? சுகுணா ஃபுட்ஸின் வணிக மாதிரி மற்றும் உத்திகள். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மெய்யழகன் ரோஜா டெலிவிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.